விருந்தினர் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களே, இந்த திட்டங்களுக்கெல்லாம் புதுச்சேரி மாநிலத்திலே வருவதற்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் மாற்றுகின்ற எங்களுடைய மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக எப்பொழுதும் மக்களுக்கான திட்டங்களை செய்துவிட்டே இருக்கின்ற எங்களுடைய அருமை அண்ணன் தேனியார் அவர்களே, இதுபோன்று திட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய அரசு செயலர் யாசின் சௌத்ரி அவர்களே, வரவேற்புரையாற்றிய கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற வேளாண் துறை அதிகாரிகளே, இந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த மாலை வணக்கத்தை கூறி, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம், வளர்ச்சி அடைந்த பாரதம், அதற்கான திட்டங்கள் சாதாரண பாமர மக்களிடம் சென்றடைய வேண்டும். அப்படி அந்த திட்டங்கள் சென்றடைகின்ற பொழுது இந்த நாடு, பாரத நாடு 2047 என்ற இலக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்துள்ளார். அதை மிக விரைவில் காட்டுகின்ற மாநிலமாக அவ்வளவு காலம் கொண்டு செல்ல வேண்டாம், புதுச்சேரி மாநிலம் அதற்கெல்லாம் முன்னோட்டமாக இருக்கும் என்று எடுத்துக்காட்டுகின்ற மாநிலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசினுடைய தலைவராக விளங்குகின்ற எங்களுடைய மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அரசானது அதற்கான முன்னேற்றமான திட்டங்களை, முதன்மையான திட்டங்களை கொண்டு வந்துகின்ற ஒரு அரசாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இதேபோன்ற ஒரு மாநாட்டை நம்முடைய அண்ணன் தேனியார் அவர்கள் திருக்காஞ்சி திருநகரத்தில் நடத்தி காட்டினார். எங்களுடைய துணைநிலை ஆளுநர் வருகின்ற போது கேட்டார், என்ன இங்கே ஒரு மாநாடு நடத்துகின்றாரா, இது மங்களம் தொகுதியா என்று கேட்டார். ஆம், இது மக்கள் விரும்புகின்ற ஆட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, எங்கள் மக்கள் முதல்வர் தலைமையிலான அரசு. ஆக இந்த மாநாடு, இதுபோன்ற மாநாடுகள் நடத்துவதெல்லாம் அண்ணன் தேனியாருக்கு மிக எளிதான ஒன்று என்று கூறினேன். அவருடைய தொகுதியான்னு கேட்டாங்க, கண்டிப்பா அவருடைய தொகுதி தான், மங்களம் அவருடைய தொகுதி, அவருடைய தொகுதியில் அரியூர் பகுதியில் இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறினேன். காரணம், இங்கே மக்கள் வெள்ளம், திருக்காஞ்சியில் எப்படி ஒரு மக்கள் வெள்ளம் இருந்ததோ அந்த நிகழ்வை அன்றைக்கு துணைநிலையாளர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் இந்த நிகழ்வு இன்றைக்கு கலந்து கொண்டாலும் கூட இது போன்ற ஒரு மக்கள் வெள்ளம், இதெல்லாம் மக்களுக்கு சென்றடைகிற திட்டங்கள். அப்படி திட்டங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது, அது மக்களை சென்றடைகின்ற பொழுது, அது அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடைகின்ற ஒரு திட்டங்களை கொண்டு வந்த அரசு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு, நம்முடைய மக்கள் முதல்வர் என்ஆர் தலைமையிலான அரசு. இதற்கு உறுதுணையாக நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர் இருந்து கொண்டு அத்தனை திட்டங்களுக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஏறத்தாழ 7 திட்டங்களுக்கான நிதி உதவி வழங்குகின்ற நிகழ்வு புதுச்சேரி வேளாண் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அனைத்து உறுப்பினருக்கும் அடையாள அட்டை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு. இது இந்தியாவிலே அதிகப்படியான வேளாண் தொழிலாளருக்கு அடையாள அட்டை வழங்கிய ஒரே மாநிலம், ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் அதிகப்படியான வழங்கிய ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம். அந்த திட்டங்களுக்கான துவக்க விழா இங்கே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று வேளாண் இயந்திரமயமாக்கல், அவற்றுக்கான திட்டங்களுக்கான தொடக்க விழா இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீர் குழாய் அமைத்தில் அத்தனை விவசாயிகளுக்கும் மானியம் வழங்குகின்ற ஒரு திட்டம், தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் துவங்குகின்ற ஒரு திட்டம், கரும்பு விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்குகின்ற திட்டம், சமூக வளப்பாளர் 8 பேருக்கு மொபைல் போன், முதலாக மொபைல் போன் வழங்குகின்ற ஒரு திட்டம். அதேபோன்று புதுச்சேரியில் அமைந்திருக்கிற கேவிகே மற்றும் பஜன்கோ மூலம் பேட்டரி மூலம் இயங்கும் தெளிப்பான் மற்றும் தார்பாய் வழங்குகின்ற நிகழ்வு. ஆக 7 நிகழ்வுகளை ஒன்றிணைத்து இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை
விவசாயத்துறையின் மூலம் அண்ணன் தேனியார் அவர்கள் இங்கே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அவர் எது செஞ்சாலும் பிரமாண்டமாக செய்வார். அப்படிதான் இந்த நிகழ்வு இன்னைக்கு இங்க பிரமாண்டமாக செய்து கொண்டிருக்கின்றார். இது எதை நோக்கி காட்டுகிறது? வருகின்ற 2026 மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை அடையாளமாக முன்னேற்பாடாக காட்டுகின்ற ஒரு விழாவாக இது அமைந்திருக்கின்றது. இதற்கு கூறுவதற்கு காரணம், எந்த திட்டங்களும் என்னென்ன தேர்தல் வாக்குறுதியிலே என்ஆர் காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் என்னென்ன தேர்தல் வாக்குறுதியை அறிவித்தார்களோ அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றிய ஒரு அரசு, மக்களுக்கான அரசு. 2014 இருந்து 21 வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா கூட்டத்திலும் நாங்க சொல்றோம், ஒரு 5 ரூபாய் ஏத்தி கொடுக்கல. யாருக்கு? முதியோர், விதவை ஆகிய யாருக்கும் 5 ரூபாய் ஏத்தி கொடுக்கல. முதலமைச்சர் 2021 ஜூன் மாதம் 2ஆம் தேதி பதவியேற்றவுடன் போட்ட முதல் கையொப்பம் 500 ரூபாய் அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கினார். அதன் பிறகு கடந்த மாதம் மீண்டும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கினார். குடும்ப 23 வயதுக்கு மேல் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு 2500 ரூபாய் சிகப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கினார். இன்னும் 2 நாட்களுக்கு கழித்து மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு அத்தனை மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்க இருக்கின்றார். இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு அரசு நிகழ்வுகள் எல்லாம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அரசு நிகழ்வுகளாக காலையிலே மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியோடு காலையிலே கம்மன் கலைஞர் விழா, அதன் பிறகு படித்த இளைஞர்களுக்கு 112 பேருக்கு காவலர் பணியிடங்கள் வழங்குகின்ற விழா அதே கம்மன் கலையரங்கிலே. மூன்றாவதாக இந்த திருவிழா மாநாடு இதில் கலந்து கொண்டு எண்ணற்ற விவசாயிகளுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குகின்ற ஒரு விழா. இதுபோன்று வேற எந்த மாநிலத்திலும் பார்த்திராத ஒரு விழா. இதற்கு உறுதுணையாக மத்திய அமைச்சர் அவர்களும் நம்முடைய துணைநிலை ஆளுநரும் முதல்வரோடு இணைந்து இன்றைக்கு அத்தனை விழாக்களிலும் கலந்து கொண்டு இதற்கு நடுவிலே நாங்கள் எல்லாம் சென்று ஒவ்வொரு பள்ளியிலும் இந்த புதுவை அரசு வழங்கிய மடிக்கணினியை இன்றைக்கு தேர்வு நடைபெற நாள் இன்னைக்கு இருக்குது. அதனால அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று அந்த மடிக்கணினியை வழங்கிவிட்டு ஏறத்தாழ ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களும் இன்னைக்கு 11க்கு மேற்பட்ட அரசு நிகழ்வில் பங்கெடுக்கின்ற ஒரு விழா. இது வேறு எந்த மாநிலத்திலும் சாத்தியமில்லாத ஒரு நிகழ்வு புதுச்சேரி மாநிலத்திலே சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் காரணம், நீங்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். வேற ஏதாவது 2014 சொன்னல 2021 ஒன்னும் நடக்கலன்னு நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு 5000 மேற்பட்ட மக்கள் இங்க கூடியிருக்கீங்க. இந்த கவர்மெண்ட்ல நடந்த மாதிரி வேற எந்த கவர்மெண்ட்டும் நடக்கல. 5000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. எவ்வித ஒளிவு மறைவின்றி தேர்வின் அடிப்படையில் நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அத்தனை துறைகளிலும் நேர்மையான முறையிலே தேர்வு நடத்தப்பட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் பென்ஷன் வழங்கப்பட்டு இருக்கிறது. சிஎம் கூட நம்முடைய துணைநிலை ஆளுநர் 5000 பேருக்கு அனுமதி வாங்கி கொடுத்திருக்காங்க. நம்முடைய பாரத பிரதமர் வருகின்ற 1ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் வருகை தர இருக்கின்றார். அதில் பல ஆயிரம் கோடிகளுக்கான திட்டங்களை அறிவிக்க இருக்கின்றார். அதன் பிறகு பெஸ்ட் புதுச்சேரி மட்டுமல்ல, என்னென்ன புதுச்சேரிக்கு தேவையோ அத்தனை திட்டம் நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது விளங்கப் போகிறது. ஆகிய இங்க இருக்கின்ற கூடியிருக்கின்ற தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கு வேண்டிக் கொள்வதெல்லாம் ஏதோ 5 ஆண்டு 2026 வரைக்கும் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கோம். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலருக்கான உத்தரவாதத்தை நீங்கள் வழங்க வேண்டும். அதற்கு ஒருமித்து எல்லோரும் கையொலி எழுப்புங்கள் என்று கூறி ஒட்டுமொத்த கையொலி எழுப்பினீங்கன்னா கண்டிப்பா மீண்டும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், மீண்டும் 2014 21க்கான வேதனை நமக்கு வேண்டாம். என்னைக்கு மக்கள் முதல்வர் மீண்டும் அரியணையில் அமர்கின்றாரோ அப்போதுதான் மீண்டும் புதுச்சேரி மலரும், நல்லாட்சி தொடரும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்லுணர்வுகளின் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய மாண்புமிகு சட்டமன்ற சபாநாயகர் அவர்களுக்கு
நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய மக்கள் முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தலைமையுரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை நடத்துகின்ற இந்த விவசாயிகள் நலம் சார்ந்த திட்டங்கள் தொடங்குகின்ற ஒரு விழா. இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களிடையே உரையாற்றுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வளர்ந்த பாரதம், வளர்ந்த வேளாண்மை, வளர்ந்த புதுச்சேரி, இது ஒரு தாரக மந்திரம். வளர்ந்த பாரதம், நம்முடைய பாரதம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி நிலைக்கு நாம் உயர வேண்டும், நம் நாடு உயர்த்தப்பட வேண்டும், 2047 எப்படி இருக்க வேண்டும், வளர்ந்து வருகின்ற புதிய தொழில்நுட்பங்கள், இந்த தொழில்நுட்பங்கள் வாயிலாக எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நாம் காண வேண்டும், நம்முடைய நாடு காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்ற நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய எண்ணம் நிறைவேற்றுகின்ற நிலையில் நம்முடைய புதுச்சேரியினுடைய வளர்ச்சி, நம்முடைய புதுச்சேரியில் உள்ள வேளாண் வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, இதனை கருத்தில் கொண்டு நம்முடைய துறையானது மாண்புமிகு அமைச்சர் அவருடைய தலைமையில் சிறந்த முறையில் எல்லா திட்டங்களையும், விவசாயிகள் நலன் சார்ந்த எல்லா திட்டங்களையும் சிறந்த முறையில் செயல்படுத்தி வருவது என்பது மிகவும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய நமது அன்பிற்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, தலைமை உரையாற்றிய நம்முடைய மாண்புமிகு வேளாண் அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய துறையின் செயலர் அவர்களே, துறையின் கூடுதல் இயக்குனர் மற்றும் துறையை சார்ந்த அதிகாரிகளே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்கும் பாசத்திற்குரிய வேளாண் பெருமக்களே, வேளாண் சார்ந்த விவசாய கூலி தொழிலாளர் பெருமக்களே, அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரியுடைய வளர்ச்சியிலும் புதுச்சேரி மக்களுடைய நலனிலும் அக்கறை கொண்டு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதை அனைவரும் நன்றாக அறிவீர்கள். தேர்தல் வரும்பொழுது நாம் சொல்லியிருந்தோம், தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். நீங்க எல்லாம் கேட்டீங்க, உங்களுடைய கேள்விக்கு ஏற்ப அந்த வாக்குறுதிகள் இருந்ததெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு செயல்படுத்தியதா? நிச்சயமா சொல்லலாம், இந்த அரசு தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை செய்து கொடுத்து வருகின்றது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பல கேள்விகளை உங்களுக்காக, நம்முடைய மாநில வளர்ச்சிக்காக, மாநில மக்கள் நலனுக்காக எழுப்புவார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் பொழுது கொடுத்த வாக்குறுதிகள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றி வருகின்றதா? இதெல்லாம் எண்ணி பார்க்கலாம், நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நினைத்து பார்ப்பீர்கள், நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வாக்குறுதிகளையும் இந்த அரசு செயலாற்றி கொண்டிருக்கின்றது, செயலாற்றி வருகின்றது. அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லலாம். சட்டமன்றம் சொல்லுவாங்க, நம்முடைய முதியோர்களுக்கு உதவித்தொகை நீங்க வழங்குவீர்களா, உயர்த்தி வழங்குவீர்களா, கொடுப்பீங்களா கேட்டாங்க. முதல்ல வந்த உடனே 500 ரூபாய் இந்த அரசு முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கியது. அப்பயே கேட்டாங்க, 500 ரூபாய் வழங்க முடியுமா? ஒரு சந்தேகமான கேள்வி. வழங்குவோம் என்று சொல்லி அந்த 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது. இப்போ ஒரு 500 ரூபாய் வழங்கணும், அதையும் வழங்குங்க கேட்டாங்க. இப்பொழுது 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஆட்சி, இந்த ஆட்சியில 1000 ரூபாய் அரசு முதியோர் உதவித்தொகை வழங்கி இருக்கின்றது. இது நாங்கள் கொடுத்த வாக்குறுதி. முதியோர் உதவித்தொகையெல்லாம் உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு.
இன்னொன்றையும் பார்க்கலாம். எந்த ஆட்சியிலாவது விண்ணப்பித்த அத்தனை முதியோர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றதா என்று பார்க்கலாம். இந்த ஆட்சியில் தான் அது நடந்திருக்குது. நானும் முன்ன இருந்திருக்கிறேன், இப்ப இருந்திருக்கிறேன். இப்ப இந்த ஆட்சியில் தான் முழுமையாக விண்ணப்பித்த அத்தனை முதியவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்ப 5000 பேருக்கு கொடுக்கிறோம். 5000 பேருக்கு உதவித்தொகை விண்ணப்பித்த அத்தனை பெரியவர்களுக்கும் உதவித்தொகை இந்த அரசு வழங்குகின்றது. 5000 பேருக்கு இப்ப கொடுக்கிறோம் இறுதியாக. இப்போ அப்ப வேற யாரும் இல்லை, இனிமேல் தான் விண்ணப்பிக்கணும். 55 வயது முடிந்து யாரெல்லாம் விண்ணப்பித்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த முதியோர் உதவித்தொகை இப்பொழுது வழங்கப்படுகிறது. அதே மாதிரி எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு ஏதாவது நீங்க கொடுப்பீங்களா செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது திட்டம் உண்டான்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்கள் கண்டறியப்பட்டு 71,000 குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. அது உயர்த்தி வழங்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ 2500 ரூபாயாக இந்த அரசு வழங்கி இருக்கின்றது. இப்போ வழங்கியிருக்கோம் 2500 ரூபாய் வழங்கி இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி ஒரு கேள்வி. இதெல்லாம் சாத்தியப்படுமா? எப்படி? நாம இருந்தும் ஒன்றும் செய்ய முடியலையே, எதையும் செய்ய முடியலையே. ஏதோ ஒரு சின்ன திட்டத்தை செயல்படுத்த முடியுதா? இல்லை, செயல்படுத்த முடியல. ஆனா இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மத்திய அரசு உதவியோடு எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது. கல்விக்கான உதவித்தொகை திட்டம், பிள்ளைகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், இதெல்லாம் எண்ணி பார்க்க முடியாத நிலையில் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ இன்னைக்கு கூட மொத்தம் இந்த ஆண்டுல 15,000 மடிக்கணினிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளியில் வழங்கப்பட்டு வருகின்றது. இன்னைக்கு கூட நிறைய கூட்டு வந்தாங்க. எல்லா பள்ளியும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சட்டமன்றம் கொடுத்துட்டு வராங்க. இது மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் இந்த அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த அரசு நலத்திட்டங்களை செய்து வருவதில் நம்முடைய மக்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பினை அளிப்பதில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசு. இந்தியாவிலேயே சமூக நல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துகின்ற அரசு, அதாவது முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய புதுச்சேரி மாநிலம். அதே மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலே கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசு. கடந்த ஆட்சியில் ஒரே 1% உள்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற நிலையில் எடுத்துக்கொண்ட பணிகளை ஒரே 1%. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 10% உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றது. 10% உயர்ந்திருக்கின்றது. அப்ப இந்த 5 ஆண்டுகளில் 9% உயர்த்தப்பட்டு சுமார் 3000 கோடி அளவிற்கு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்ட பணிகள் இப்போது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. புதுச்சேரி மாநிலம் நம்முடைய பாரத பிரதமர் சொன்னது மாதிரி ஒரு பெஸ்ட் புதுச்சேரி அப்படி சொல்லக்கூடிய நிலையில் இந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. உள்கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல கல்வி கொடுக்கப்பட்டு வருகின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பல கல்லூரிகள் தொடங்கப்பட்டு எல்லோருக்கும் கல்லூரி இடம் கிடைக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது நம்முடைய அரசு. அந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்க முடியுமா, கிடைக்குமா? படித்த பிள்ளைங்க ஒரே பெரிய ஏக்கம். ஏன்னா 10 வருஷம் வேலை இல்லை, 5 வருஷம் வேலை, வயது உயர்ந்து வருகின்றது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசு பணியில் சுமார் 5000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு கூட காவலர்களுக்கு பணி ஆணை கொடுத்துட்டு தான் வந்தோம். 112 காவலர்களுக்கு பணி ஆணை கொடுத்துட்டு தான் வந்தோம். இன்னும் 70 காவல்துறையில் உதவி பணியாளர்கள், உதவி ஆய்வாளருடைய பணி ஆணை விரைவில் கொடுக்கப்பட இருக்கின்றது. நான் கூட சந்தேகப்பட்டேன், உதவி ஆய்வாளருக்கு அதாவது சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படுமா கொடுக்குமா அப்படின்ட்டு. ஆனால் தேர்வு நடத்தப்பட்டு முடிந்து இப்பொழுது இன்னும் 2-3 நாட்களில் பணி ஆணை வழங்கப்பட இருக்கின்றது. அதே மாதிரி ஆசிரியர் பணியிடங்கள், எத்தனை ஆசிரியர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் 192 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கான பணியாணை இந்த அரசு வழங்கப்பட இருக்கின்றது, கொடுக்கப்பட இருக்கின்றது. அரசால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
இன்னும் 2-3 நாட்களில் அவர்களுக்கு அந்த அரசு பணியாணை வழங்கப்படும். எல்லாம் கேட்டாங்க, பள்ளிக்கூட ஆசிரியர்கள் என்ன பண்ணுவீங்க, ஆசிரியர் பற்றாக்குறை, எப்படி நாங்கள் பிள்ளைகள்லாம் சேர்க்கறது கேட்பாங்க. ஏன் அரசு பள்ளி நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் பெற்றோர்கள்லாம் ஏன் சேர்க்க மாட்டீங்க பிள்ளைகள் அப்படின்னு கேட்கும் பொழுது, வாத்தியாரே இல்லை எங்கே சேர்க்கறது அப்படின்வாங்க. அந்த குறையை போக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியில் அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் இந்த அரசு நிரப்பி இருக்கின்றது. முதல்ல ஒரு தடவை நிரப்பணும், 2வது நிரப்பணும், இப்போ 3வது முறையாக அந்த ஆசிரியர் பணியிடங்கள் பள்ளிகளில் நிரப்பப்பட்டிருக்கு. இதுபோன்று எல்லா துறைகளிலும், காவல்துறையில் மட்டும் சுமார் 2000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்ற காவலர்கள், அதாவது நம்முடைய ஊர்காவல் படையை சார்ந்தவர்கள், இப்படி சுமார் 2000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. அதே மாதிரி பொதுப்பணித்துறையில் எத்தனை ஆண்டுகள் ஜேஇ போஸ்டே ஃபில்அப் பண்ணலன்னுவாங்க, இளநிலை பொறியாளர்கள் இல்லைன்னுவாங்க. அதே மாதிரி மின்துறையில் இதெல்லாம் எப்படி இருந்தது? இதையெல்லாம் போக்குகின்ற அளவிற்கு எல்லா துறையிலும் எல்லா பணியிடங்களும் நிரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுமார் 5000 பணியிடங்களை எல்லாம் இந்த அரசு நிரப்பி இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அப்போ நாங்கள் சொன்னது செய்திருக்கோமா இல்லையா? நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்தால் வேலை வாய்ப்பு கொடுப்போம், உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். செய்தோமா இல்லையா? செய்திருக்கின்றோம். 5000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று தொழிற்பேட்டை உருவாக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்காக கரசூர், சேராப்பட்ட கரசூர் எடுத்த கையகப்படுத்தப்பட்ட 750 ஏக்கர் நிலத்தில் இப்பொழுது தொழிற்பேட்டைக்கான அந்த இடத்தில் தொழிற்பேட்டை அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற 1ஆம் தேதி பாரத பிரதமர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக அந்த தொழிற்பேட்டைக்கு அடிக்கல் நாட்டப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதன் மூலமாக சுமார் 40-50 இளைஞர்களுக்கு உடனடியாக அந்த தொழிற்பேட்டை மூலமாக தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வேலை கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. எல்லோரும் படித்த இளைஞர்கள் ஐடி பார்க் வேணும், புதுச்சேரி ஐடி பார்க் இல்லாத இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதற்குரிய இடமும் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தின் மூலம் அங்கே ஐடி பார்க் கொண்டு வரப்பட்டு இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசு இப்பொழுது செய்து வருகின்றது. இப்படி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலும் நம்முடைய அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி அதற்கான பணிகளை இப்பொழுது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அரசு பணியிடங்கள் நிரப்பி வருகின்றது. அது எல்லா பிரிவு மக்களுக்கும் தேவையான அத்தனை திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதில் இந்த அரசு மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரு திட்டம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர்களுடைய வீடு கட்டின திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அந்த நிதி நம்முடைய பெருந்தலைவர் காமராஜருடைய வீடு கட்டு திட்டத்தின் மூலமாக கொடுத்து வந்த நிதி 2.25 லட்சமாக உயர்த்தி இப்பொழுது 5 லட்சமாக வீடு கட்டுகின்ற ஏழை எளிய மக்களுடைய வீடு கட்டுகின்ற திட்டத்தினை சிறப்பாக இந்த அரசு செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றது என்பதை இங்கே கூறிக்கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாய், பிற்படுத்தப்பட்ட இன மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய். அந்த திட்டம் இப்பொழுது மீண்டும் சிறப்பான முறையில் தொடங்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாழ்க்கை, நம்முடைய பாதுகாப்பு, ஒரு மரியாதை, இவையெல்லாம் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பினை இந்த அரசு, ஒரு சமூக பாதுகாப்பு இந்த அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்பதை கூறிக்கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் திட்டத்திலே முதல் தவணை பெற்று வீடு கட்ட முடியாமல் இருக்கின்ற மக்கள் பெரிய வேண்டுகோள், வட்டி இவற்றையெல்லாம் தள்ளுபடி செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதனையும் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது அசலை கட்டினால் வட்டிகள் முழுமையாக தள்ளுபடி செய்து கொடுக்கப்படும் என்ற முடிவெடுத்து அதனையும் இந்த அரசு செய்ய தொடங்கி இருக்கின்றது. அப்போ ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதிலே இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்படி நம்முடைய அரசானது பொறுப்பேற்று நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு எல்லா பிரிவு மக்களுக்கான, அதாவது நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. விவசாய மக்களுக்கான திட்டங்கள், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கான திட்டங்கள் அத்தனை இந்த அரசு செயல்படுத்துது. அதான் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த விவசாய பெருமக்கள் நல்லா தெரியும். ஏதோ ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செய்யாம இருந்திருக்காரா?
அறிவித்த அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய விவசாய பெருமக்களுக்கான அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்த இருக்கின்றார்கள், செய்து வருகின்றார்கள். இப்படி நம்முடைய அரசு நம்முடைய மக்களுக்கான அத்தனை திட்டங்களையும் செய்து கொண்டு வருகின்றது. அதே போன்று நம்முடைய சட்டமன்றத்தில் கேட்ட விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மழை காலங்களில் அவர்களுக்கு வேலை இல்லாத நிலை, அவர்களுக்கு நிதி கொடுக்க வேண்டும், நிவாரண நிதி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதற்காக நம்முடைய தொழிலுடைய கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டு இப்பொழுது அவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். அந்த காலத்தில் 2000 ரூபாய், மழை காலங்களில் அவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து அந்த 2000 ரூபாய் என்று வழங்குகின்ற விழா தான் முக்கியமான ஒரு விழா. இந்த விழா இந்த 2000 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்கின்றது. நாம் எதிர்பார்த்தது 24,000 கூலி தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்போது கணக்கெடுக்கும் பொழுது 6,000 கூலி தொழிலாளர்கள் மட்டுமே விண்ணப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குரிய அந்த உதவித்தொகையை உயர்த்தி வழங்கலாம் என்ற எண்ணமும் அரசுக்கு இருக்கின்றது. தற்பொழுது 2000 ரூபாய் வழங்குவது உயர்த்தி வெகு விரைவிலேயே உயர்த்தி வழங்கப்படும். அவர்களுக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு வழங்குகின்ற அரிசி, இலவச அரிசி கொடுக்கப்படுகிறது. அந்த அரிசி அதே போன்று இங்கே நம்முடைய தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி நம்முடைய அரசு நம்முடைய மக்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது என்பதை இங்கே கூறிக்கொண்டு, அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்குரிய நலத்திட்டங்கள், டிராக்டர் வழங்குதல் மற்றும் கருவிகள் வழங்குதல், இவற்றையெல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே விவசாய பெருமக்களுக்கு அந்த டிராக்டர், கருவிகள் எல்லாம், உபகரணங்கள் எல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். அதன் மூலமாக நம்முடைய விவசாய நிலங்கள் குறைந்தாலும் விவசாய உற்பத்தியை நாம் மேம்படுத்த வேண்டும் என்பதை அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நம்முடைய அரசு, உங்களுடைய அரசு, உங்களுக்காக பணியாற்றுகின்ற அரசு, உங்களுக்காக திட்டங்களை கொண்டு வருகின்ற அரசு, அதற்கு மத்திய அரசுடைய உதவியை கோரும் பொழுது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் கவனம் கொண்டு தேவையான நிதியை ஒதுக்கி கொடுத்து இந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற ஒரு வாய்ப்பினை உருவாக்கி நம்ம கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அரசுடைய மனமார்ந்த நன்றியை கூறி, நம்முடைய திட்டங்கள் மேலும் மேலும் சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும் என்பதை இங்கே கூறி, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது மக்கள் முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் சொன்னதை செய்தோம், சொல்லாத மக்கள் நல திட்டங்களையும் நிறைவேற்றி உள்ளோம் என்று விரிவாக உரையாற்றினார். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது விக்ஷித் பாரத், விக்ஷித் கிருஷி, விக்ஷித் புதுச்சேரி, வளர்ந்த பாரதம், வளர்ந்த வேளாண்மை, வளர்ந்த புதுச்சேரி இந்த விழாவிற்கு வருகை தந்து துவக்க உரை ஆற்றி இந்த விழாவை துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர், சட்டப்பேரவை தலைவர், வேளாண்மை அமைச்சர், அதிகாரிகள் மற்றும் அன்புக்குரிய விவசாய பெருங்குடி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மங்களம் தொகுதியின் எம்எல்ஏ வந்து ஸ்ரீ தேனி ஜெயக்குமார். இந்த துறையின் அமைச்சரும் அவர்தான். நான் லெப்டினன்ட் கவர்னராக வந்த பிறகு அதிகமான கோப்புகள் சைன் பண்ணாட இவருதான். எந்த கோப்பு வந்தாலும் ஒரு 5 தடவை போன் பண்ணுவாரு, 2 தடவை வந்து நேரடியா வந்து பாப்பாரு. அவர் கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டங்கள். நான் எப்போதுமே புதுச்சேரி மாநிலத்தின் விவசாயிகள் பிரச்சனைகளை அறிந்தது அவர்கிட்ட இருந்தான்.
சோ அவர் செய்த எல்லா முயற்சிக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். வளர்ந்த வேளாண்மை வளர்ந்த புதுச்சேரி என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ஒரு நாட்டின் அல்லது மாநிலத்தின் வளர்ச்சியை அளவிட எத்தனையோ குறியீடுகள் இருக்கலாம். ஆனால் உண்மையான வளர்ச்சி என்ன என்பதை தீர்மானிப்பது அங்கு விவசாயம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது, விவசாயிகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், கிராமங்களில் இருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள் என்பதுதான். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பரப்பளவில் சிறிதாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு வேளாண்மை பாரம்பரியமும் பெருமையும் இருக்கிறது. மாநிலம் முழுவதும் இருக்கும் நெல் வயல்கள், கரும்பு வயல்கள், காய்கறி சாகுபடிகள் இவையெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தின் அடித்தளமாக இருக்கிறது. நான் எப்போதும் சொல்வது உண்டு, விவசாயம் தொழில் மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறை. அது உணவு பாதுகாப்பின் அடிப்படை, கிராம பொருளாதார சுழற்சியின் மையம். ஒரு விவசாயி வயலில் விதையிடும் போது அவர் வெறும் பயிர் வளர்ப்பது இல்லை, நாட்டின் உணவு பாதுகாப்புக்கான நம்பிக்கையை விதைக்கிறார். அதனால்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அன்னதாதான உங்களை உலகத்திற்கு உணவு தரும் தந்தை என்கிறார். அன்னதாதானார். அதே போல் ஒரு விவசாய கூலி தொழிலாளி வயலில் உழைக்கிறார் என்றால் அவர் வெறும் சம்பளத்திற்காக வேலை செய்வதில்லை, குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக உழைக்கிறார். மழை காலத்தில் பல நேரங்களில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. அதிக மழை, சேதம் போன்ற காரணத்தால் வேலைகள் பாதிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைகிறது, தினசரி வருமானம் நின்று போகிறது, குடும்ப செலவுக்கான பண தேவை அதிகரிக்கிறது. இதை உணர்ந்து புதுச்சேரி அரசு மனிதாபிமான அடிப்படையில் எடுத்த முக்கியமான தீர்மானம்தான் புதுச்சேரி விவசாய நல சங்கத்தில் பதிவு செய்திருக்கும் விவசாய கூலி தொழிலாளருக்கு 2000 பண உதவி வழங்குவது. விவசாய தொழிலாளர்கள் மீது அக்கறை கொண்ட சட்டசபையில் அதை அறிவித்ததற்கான முதலமைச்சரையும் அவருக்கு துணையாக செயல்படும் அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இது வெறும் நிதி உதவி அல்ல, நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் வாழ்வாதாரத்தை அரசு காப்பாற்றும் என்று விவசாய தொழிலாளருக்கு அரசு சொல்லும் ஒரு உறுதி. இது அவர்களுடைய மன உறுதியை, நம்பிக்கை அதிகரிக்கிறது. அதோடு காரைக்கால் வேளாண்மை கல்லூரியின் உதவியோடு அவர்களுக்கு பேட்டரியில் இயங்கும் ஸ்பேர் பிளாஸ்டிக் தார்பாய்கள் வழங்கப்படுகிறது. இவை சிறிய உதவி போல தோன்றினாலும் அதன் பயன்பாடு பெரிதாக இருக்கும். பேட்டரி ஸ்பேர் பயன்படுத்தினால் நேரம் சேமிக்கப்படும், உடல் உழைப்பு குறையும், மருந்து தெளிப்பதில் சமச்சீர் இருக்கும், உற்பத்தி உயரும். அதேபோல் மருந்துகளை வெறும் கைகளால் தெளிப்பதை தவிர்க்க முடியும். மழை காலத்தில் விதைகள், தானியங்கள் பாதுகாக்க, அறுவடை செய்யப்பட்ட பயிர் சேதத்தை தடுக்க பிளாஸ்டிக் தார்பாய்கள் பயன்படும். இதனால் பயிர் இழப்புகள் குறையும். இதெல்லாம் தேனி ஜெம்மோர் கொண்டு வந்த ப்ராஜெக்ட் தான். இதை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். நாட்டில் விவசாயத்தையும் விவசாய தொழிலாளர்களையும் பாதுகாக்க பல முன்னோடி திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்துகின்றன. வேளாண்மை வலுப்படுத்த மத்திய அரசின் பண்ணை இயந்திரமயம் ஆக்கல் திட்டம் செயல்படுகிறது. அதன் சார்பு திட்டத்தின் கீழ் இன்று விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர்கள், பவர் டில்லர்கள் வழங்கப்படுகிறது. இயந்திரமயம் ஆக்கல் என்பது காலத்தின் தேவை. இன்று விவசாயத்தில் தொழிலாளர் பற்றாக்குறை இருக்கிறது, உழவு செலவுகள் அதிகரித்து இருக்கிறது. இந்த நிலையில் டிராக்டர், பவர் டில்லர் போன்ற எந்திரங்கள் உழவு நேரத்தை குறைக்கும், உற்பத்தி செலவை கட்டுப்படுத்தும், விளைச்சலை அதிகரிக்கும். இந்த எந்திரங்களை மானியத்தில் வழங்குவது சிறு சிறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நெல், கரும்பு விவசாயிகளுக்கு தரப்படும் மானிய உதவி
அவர்களுடைய பயிர் உற்பத்தி செலவை ஈடு செய்ய உதவும். நான் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த வாரம் NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி காரைக்கால் தொழில்நுட்ப கல்லூரி பட்டமளிப்பு விழாக்கு சென்றிருந்தேன். அப்போது கல்லூரி நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டேன். CSR ஃபண்ட் சமூக பொறுப்பு நிதியை பயன்படுத்தி தொழில்நுட்ப ரீதியில் காரைக்கால் பகுதியில் உள்ள விவசாய வாய்க்கால்களை தூர்வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும். காரைக்கால்ல இந்த காவிரி டெல்டா ரீஜன் சொல்லுவாங்க. அதுக்கு 7 TMC தண்ணி நமக்கு அவார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த தண்ணியை நம்ம உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஏனென்றால் எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கனால்கள் எல்லாம் சீரழிந்திருக்கிறது. அது பக்கத்தில் மாநிலங்கள் 10 டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடை சேர்ந்தவங்களெல்லாம் நல்ல கனால் போட்டிருக்காங்க, நல்ல செக் டேம்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப இந்த தடவை காரைக்கால் விவசாயிகளுக்கு மட்டுமாக 500 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நாங்க போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதாவது காவேரி தண்ணீர் முழுமையாக எப்படி உபயோகிக்கப்படுகிறது. அந்த உள்ள விவசாய வாய்க்கால்களை தூர்வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும், கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்களும் அவ்வாறு செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும். அதனால் தண்ணீர் வீணாவதை தடுத்து சேமிக்க முடியும், நிலத்தடி நீரை அதிகரிக்கும். சில நாட்களுக்கு முன்பு 125 நாள் வேலை திட்டத்தை பார்வையிட நான் நெட்டப்பாக்கம் பகுதிக்கு போயிருந்தேன். அங்கே வாய்க்கால் தூர்வாரும் வேலை செய்தவர்களிடம் பேசினேன். நெல் களத்தில் பாதுகாப்பு அறை கட்டுப்படுவதையும் நான் பார்த்தேன். பாதுகாப்பு அறை கட்டுப்படுவதில் அப்போது ஒரு பெண் தொழிலாளி நான் சாப்பிட்ட எனக்கு கிழங்கு கொடுத்தார். அன்பின் அடையாளமாக அவர் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டேன். அதில் அவர்களுடைய விலை மதிப்பு இல்லாத அன்பு கலந்திருந்தால் ருசி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தரப்படும் நலத்தட்ட உதவிகள் நம்முடைய உணவு பாதுகாப்பிற்கு நாம் செய்யும் முதலீடு. விவசாயிகளை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்று நினைத்து மத்திய மாநில அரசுகள் பல நிலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. நீங்கள் எல்லோரும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுகாதார திட்டம், மானிய கடன் திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், பாசன மேம்பாடு திட்டம், இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. எல்லாம் விவசாய மக்களின், விவசாய தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்தியாவில் ஹை ரிஸ்க் பிசினஸ் என்னன்னா அது அக்ரிகல்ச்சர் தான். மழை வந்தாலும் லாஸ், அப்ப மழை இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு லாஸ். சோ ஹை ரிஸ்க் பிசினஸ் அக்ரிகல்ச்சர் தான். சோ அதை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசும் சென்ட்ரல் கவர்மெண்டும் அவங்க மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இளைய சமுதாயத்துக்கு நான் விடுக்கும் கூவல் இதுதான். நண்பர்களே, விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம். விவசாயம் வளர்ந்தால் கிராமங்கள் வளம் பெறும், கிராமங்கள் வளர்ந்தால்தான் நாடு வளம் பெறும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வளர்ந்த வேளாண்மை, வளர்ந்த புதுச்சேரி, இந்த கனவை நனவாக்குவோம் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நலத்திட்டங்கள் அனைத்தையும் விரிவாக எடுத்துரைத்த நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது இந்த விக்ஷித் பாரத், விக்ஷித் கிருஷி, விக்ஷித் புதுச்சேரி இந்த விழாவில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்துள்ள நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் நம்முடைய விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களை இப்பொழுது வழங்குவார். முதலாவதாக புதுவை விவசாய பணியாளர்கள் நலச்சங்கத்தில் பதிவு செய்த விவசாய பணியாளர்களுக்கு அடையாள அட்டையை மாண்புமிகு துணைநிலை ஆணையர் அவர்கள் வழங்குகிறார்கள். சரண்யா, கணுவாப்பேட்டை. பிரேம பழனி,
சரண்யா, கணுவாப்பேட்டை. பிரேம பழனி, மணக்குப்பம். சரஸ்வதி பழனி, மணக்குப்பம். இந்த விவசாய பணியாளர்கள் அனைவரும் ரூபாய் 2000 அவர்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பிரேமாமணி, நல்லாத்தூர், கீதா சங்கர், மணக்குப்பம், ரீதா ஐயனார், மணக்குப்பம், கங்கா வீரமணிகண்டன், மணக்குப்பம், வனிதா குணசேகர், மணக்குப்பம், வனிதா ராமு, பங்கூர், கலைமணி முருகவேல், பங்கூர், கலைசெல்வி பாலசுப்ரமணியன், பங்கூர், கங்கையம்மாள் கோதண்டராமன், பங்கூர், குணசுந்தரி ஜெயக்குமார், பங்கூர், கிருஷ்ணவேணி சிவராஜ், பங்கூர், விமலலட்சுமி கணேசன், பங்கூர். திட்டத்தின் கீழ் புதுவையை சார்ந்த 576 விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். அவர்கள் சார்பாக 4 இயற்கை விவசாயிகள் அதற்கான ஊக்கத்தொகையை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அதற்கான தொகையானது அதற்கான ஊக்கத்தொகையை நம்முடைய இயற்கை விவசாயிகள் பெற்றுக் கொள்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் கையால் அடுத்ததாக தேசிய இயற்கை வேளாண் திட்டத்தின் கீழ் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன், அதாவது கீழ் சமூக வளர்ப்பாளர் அவர்களுக்கு 7 பேருக்கு கைபேசிகளை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் வழங்குகிறார்கள். வேணுகோபால், திரு வேணுகோபால், திரு திருஞானமூர்த்தி, திரு சுப்பிரமணியன், திரு ராமலிங்கம், திரு தங்கவேல், திரு ஆதிமூலம், திரு கலாநிதி அவர்கள்.
PKV scope, sir. அடுத்ததாக அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் ICAR இணைந்து சிறப்பு பிரிவு விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் பேட்டரி மூலம் இயங்கும் தெளிப்பான்கள் மற்றும் தார்பாய்களை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களால் வழங்கப்படுகிறது. திரு அஞ்சலை தீப்பாஞ்சான், திரு அன்பழகன், திரு அறிவு செல்வம், திரு தட்சணாமூர்த்தி, திருமதி அமிர்த கௌரி, திரு மும்மூர்த்தி, திருமதி பானுமதி, திருமதி அஞ்சலாட்சி, திரு சீனிவாசன், திருமதி சாந்தினி. பெருந்தலைவர் கிருஷி விஜயன் கேந்திரா ICAR இணைந்து 100% மானியத்தில் நம்முடைய சிறப்பு பிரிவு விவசாயிகளுக்கு பேட்டரி மூலம் தெளிப்பான்கள் நம்முடைய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களால் வழங்கப்படுகிறது. திருமதி அஞ்சலை, திரு அன்பழகன், திரு அறிவு செல்வம், திரு தட்சணாமூர்த்தி, திருமதி அமிர்த கௌரி, திரு மும்மூர்த்தி, திருமதி பானுமதி, திருமதி அஞ்சலாட்சி, திரு ஸ்ரீனிவாசன், திருமதி சாந்தினி. திட்டத்திற்கான பயனாளிகள் மொத்தமாக 160 பயனாளிகள் உள்ளார்கள். அதில் இங்கு 10 பேருக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. மீதி இருக்கும் பயனாளிகள் PKKVவிடம் வேளாண் அறிவியல் நிலையத்திடம் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். துறையின் மூலம் கரும்பு பயிர் விளைவித்த விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக நம்முடைய மாண்புமிகு துணைநிலை வேளாண் துணைநிலை ஆளுநர் அவர்களால் நம்முடைய கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. உற்பத்தி மானியம் வழங்கப்படுகிறது. ரூபாய் 600 ரூபாய் மானியமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. பாரம்பரிய வேளாண்மை திட்டத்தின் கீழ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் கூடுதலாக இந்த அரசு 5000 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை
வழங்கும் திட்டம் இப்பொழுது தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் தற்பொழுது அவர்களுக்கு உண்டான உத்தரவு வழங்கப்படுகிறது. இதோட சரியா போச்சா? என்ன இருக்கு? கடையை க்ளோஸ் பண்ணிட்டுங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மட்டும் இருக்கும். அடுத்த நேரம் தற்பொழுது நன்றியுரை ஆற்றுமாறு கொஞ்சம் காவல் வாங்க. அரசு உதவி பெறுகிறவங்களுக்கு மட்டும் இங்க இருக்க. கவர்னர் சிஎம்லாம் போன பிற்பாடு நன்றியுரை சொன்ன பிற்பாடு எல்லா நலத்திட்டங்களும் கொடுத்துட்டு தான் நாங்களாம் போவோம். அதனால அமைதிக்காக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். அமைத்து உதவி பெற மட்டும் இருக்க. மீதி பேர்லாம் வந்து வீட்டுக்கு போலாம். தேசிய முடிஞ்ச போலாம். நன்றி. இப்பொழுது தலைமை நிர்வாக அதிகாரி பாஸ் அவர்கள் நன்றியுரை ஆற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சார்பாக வளர்ந்த பாரதம், வளர்ந்த வேளாண்மை, வளர்ந்த புதுச்சேரி என்ற தாரக மந்திரத்தின் கீழ் செயல்படும் இந்த நிகழ்ச்சியிலே